உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக் கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காது. அப்படி விட்டுக் கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பெண் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. விட்டுக் கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்திடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள். தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை கோடி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக. பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமைதிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்று பெயரோடு நாம் வாழ்வது சாலச் சிறந்தது. எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும். ஆனால் அந்த உறவு புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும். உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வலியையும் வேதனையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி, அழுகையோடு போராடினாலும் சரி, ஒன்றுமே மாறப்போவது இல்லை. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக் கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி. அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய புது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த பின்பம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள். அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார்
கூட நின்று காலை வாருகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சிப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாதது இதை நினைத்தும் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா? நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவார், நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே சுழன்றுவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பி இருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளுங்கள். தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேர போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும். சிறந்தவனாக இரு, சிறந்ததை வைத்திரு, சிறந்ததை செய். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொரு இடமும் இருந்து கற்றுக்கொள். பேசும் முன் கேள், எழுதும் முன் யோசி, செலவழிக்கும் முன் சம்பாதி, பிறரை விமர்சிக்கும் முன் உன்னை எண்ணிப்பார். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடம் எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரியதாக இருக்காது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்களின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு. புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. இழக்கும் வரை ஒருவரின் அருமை நமக்கு புரிவது இல்லை. ஒருவரின் அருமை அவர்கள் பிரியும் தருணத்தில் மட்டுமே உணர முடியும். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது இவரிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை வரமாகும். விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள்.
கொள்ளுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும். எதுவுமே உயர்ந்தது 2 முறை. ஒன்று கிடைப்பதற்கு முன்பு, மற்றொன்று தவறவிட்ட பின்பு. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இணைக்கும். மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். எல்லாருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கையும் அமையும். எனவே சிறந்ததையே எண்ணுங்கள். அதிகம் பேசுபவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கை குப்பி தொழுகிறது. தவறு செய்தது மனித இயல்பு. நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை நியாயப்படுத்த கூடாது, அதை மறுக்க கூடாது, பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, அதை மீண்டும் செய்யக்கூடாது. நீங்கள் தவறு செய்து விட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கோருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வாழ்க்கை எளிதாகிவிடும். மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். உங்களை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப நினைப்பதால் அவை ஒருபோதும் உங்களை சிரிக்க விடாது. துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சியை இழக்காதே. காதலை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடாதே. சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதே. தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது. குறையில்லாதவன் மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. தவறு செய்பவர்களை மன்னித்து விடு. ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தினை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். அந்த சிந்தனையே மகிழ்ச்சியற்றதற்கு மிகப்பெரிய காரணம். பெருமையின் சிகரத்தை எட்டியதெல்லாம் வீழ்ச்சியடையும். தோன்றுவது எல்லாம் நிச்சயம் அழியும். நீ மனிதனாக இருந்தால் கோவிலுக்கு போவாய். நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். தர்மம் தேடி போய் செய். உதவி நாடி வருபவனுக்கு செய். மன அமைதி பெற விரும்பினால் பிற குறைகளை காணாதே. அதற்கு பதிலாக உன் குறைகளை காண். 1000 உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்க்கை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. உடல் நோயுற்று இருப்பது முதல் இன்பம். மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம். பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப் போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதின் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். 1000 வெற்றி வார்த்தைகளை விட சிறந்தது அமைதியை கொடுக்கும் ஒரு சொல். எல்லாமும் அழிவதை பார்த்து கொண்டே தன் வாழ்வு மட்டும் நிலையானது என்று எண்ணி மனித மனம் துன்பத்துக்கு ஆளாகிறது. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள். ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும். நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வரும். நிம்மதியாக வாழ 2 வழிகள். ஒன்று விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய். பெரிய நெருக்கடிகளுக்கு இடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும்.
அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு. அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவது அதை விடவும் குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வளமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள். ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையில் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும் போது நண்பர்கள் உன்னை அறிவார். வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்றுத் தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தின் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது. மனிதன் செயல்புறும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக் கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவர் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்து விடு. மனநிறைவே தொட்டதையெல்லாம் கொண்டாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான். பொறுமையை கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றை போல அதிவிரைவில் பரவும். நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத
தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்த போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்படுத்தால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது. எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவது நல்லது. அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையது. உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும். அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது.